சுவையான மைதா பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சுவையான மைதா பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக அறுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக மைதா 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம 1/2 கிலோ மைதாவை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது மைதாவை நம்ம போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போண்டா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அது லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நாம் பக்கோடா மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போது கொஞ்சமாக மைதா எடுத்து அதை உதிரி உதிரியாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு சுவையாக இருக்கும். இந்த பக்கோடா மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதுவும் பொன்னிறமாக கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இதை நீங்கள் போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பக்கோடா மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.